Good morning students. 11th standard computer application chapter 6 bullets and numbering. இப்போ bullets என்ன numbering என்ன அப்படிங்கற கிளாஸ்ல பார்க்கலாம். Bullets and numbering. The bullets and numbering used to emphasize list of things to and to make the list easy to read and follow. அதாவது என்ன அப்படின்னா இந்த bullets and numbering வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா ஒரு திங்ஸையோ அல்லது ஒரு ஏதாச்சும் ரீட் பண்ண போகிறோம் வச்சுங்களேன், அதை வந்து நம்ம என்ன போகிறோம் அப்படின்னா லிஸ்ட்டு போடலாம். லிஸ்ட்டுனா என்ன 1 by 1 இருக்கும், பாயிண்டாக இருக்கும். அந்த மாதிரி கொடுக்குறதுக்காண்டி என்னதுன்னா இந்த புல்லட்ஸ் அண்ட் நம்பரிங் யூஸ் ஆகுது. இட் ப்ரொவைட்ஸ் அண்ட் எக்ஸலண்ட் த வே டு செக்ரிகேட் லிஸ்ட் அண்ட் ஆர்கனைஸ் இன்ஃபர்மேஷன் டு தி ரீடர். இது என்னன்னா இது எதை ப்ரொவைட் பண்ணுதுன்னா ஒவ்வொன்றையும் செப்பரேட் பண்ணுறது, அதை செக்ரிகேட் தனித்தனியாக பிரித்து வைக்கிறதுக்கு, அந்த லிஸ்ட் அவுட் பண்ணுறதுக்கும் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கும் இந்த ரீடருக்கு வந்து நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறதுக்குன்னு அது இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுக்கே தெரியும், இந்த மாதிரி பேராகிராஃபாக இருந்து படிக்கிறத விட பாயிண்டாக 1 by 1 இருந்துச்சுன்னா இன்னும் படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதை ரீடருக்கு வந்து என்ன ஆகுனா ஒவ்வொரு பாயிண்டாக கிடைக்கிறதுனால அது என்ன ஆகுனா தனித்தனியாக இருக்குது, லிஸ்ட் அவுட் பண்ணி இருக்கிறதுனால நல்லா ஈஸியாக இருக்கும். அதுதான் முக்கியம். அதுக்கு வந்து புல்லட்ஸ் அண்ட் நம்பரிங் ஒன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுது. யூ கேன் கண்ட்ரோல் த அப்பியரன்ஸ் அண்ட் ஃபார்மேட் அ புல்லட்ஸ் ஆர் நம்பர் லிஸ்ட். நம்ம என்னென்ன போகிறோம் அப்படின்னா இந்த பார்க்குறதுக்கு அந்த எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண போகிறோம். அந்த அப்பியரன்ஸை வந்து எதை கண்ட்ரோல் பண்ண போகிறோம் அல்லது இந்த ஃபார்மேட்ஸ் புல்லட்ஸ் அண்ட் நம்பர் லிஸ்ட்டை வச்சு என்ன பண்ணுறோம், ஃபார்மேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? புல்லட்ஸ். This is a paragraph level attributes that applies the bullets character to the start the paragraph. In bullets list, each paragraph begins with the bullets character. அதாவது என்ன அப்படின்னா நம்ம பேராகிராஃப் இருக்குது பார்த்தீங்களா, அதில் உள்ள ஒவ்வொரு பேராகிராஃபும் கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா புல்லட் கேரக்டர் வந்து என்ன பண்ணிக்கலாம் ஸ்டார்டிங் ஆஃப் த பேராகிராஃபில் நம்ம கொடுத்துக்கலாம். ஒவ்வொரு பாயிண்டாக கொடுக்குற ஒரு வரிக்கும் கொடுக்கலாம், ஒரு வேர்டுக்கும் கொடுக்கலாம், ஒரு பேராகிராஃப் கூட கொடுக்கலாம். ஒவ்வொரு பேராகிராஃபோட ஸ்டார்டிங்கில் வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன அந்த புல்லட்ஸ் வந்து கேரக்டர்ஸ் வந்து வரும், புல்லட் கேரக்டர் சிம்பிள்ஸ் வந்துடும். அதே மாதிரி ஒவ்வொரு பேராகிராஃபோட பிகினிங்கில் என்ன புல்லட் கேரக்டர் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். இந்த வந்து எதுக்கு சூட்டபிள் ஆகும் அப்படின்னா when the text to be presented as the list of items preceded by a bullet symbol and no sequence has to be followed. அதாவது ஒவ்வொரு பேராகிராஃபோட ஃபர்ஸ்ட்டில் மட்டும் என்னன்னா லிஸ்ட் ஆஃப் ஐட்டத்தில் அது மட்டும்தான் என்னென்னா புல்லட் சிம்பிள்ஸ் வந்து ப்ரொசீட் பண்ணும். நோ சீக்வன்ஸ் கேஸ் டு பி ஃபாலோடு. அதுக்கு தொடர்ந்து வரக்கூடிய சீக்வன்ஸ் அடுத்தடுத்த லைன் எல்லாத்துக்குமே என்ன ஆகுதுன்னா பேராகிராஃபில் வரக்கூடிய எல்லா லைன்ஸுக்குமே என்ன ஆகுதுன்னா இந்த புல்லட் சிம்பிள்ஸு வராதுங்க. பேராகிராஃபில் உள்ள ஃபஸ்ட்டுக்கு மட்டும் வரும். இப்போ இந்த பேராகிராஃப் இருக்குன்னு வச்சுங்களேன், இதுதான் பேராகிராஃப்னா இந்த இடத்துல மட்டும் பாயிண்ட் புல்லட் சிம்பிள் வரும். அடுத்து இந்த வரி இந்த லைனுக்கெல்லாம் என்ன ஆகுன்னா வராது. அதாவது ஒவ்வொரு பேராகிராஃபோட பிகினிங்கில் மட்டும் என்ன ஆகுனா புல்லட் சிம்பிள்ஸ் வரும். இந்த புல்லட்ஸ் ஆர் குயிக்லி கிரியேட்டட் பை கிளிக்கிங் ஆன் தி புல்லட் ஐக்கான். இப்போ புல்லட்ஸ் வந்து நம்ம டக்குன்னு வரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், குயிக்காக பண்ணுறதுக்காண்டி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா புல்லட் கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த புல்லட் ஐக்கான் இந்த பார்த்தீங்கன்னா இந்த புல்லட் ஐக்கான் இதான் ஒரு பேராகிராஃப் வச்சுக்கோங்க. இந்த ஒரு பேராகிராஃபில் ஃபஸ்ட் லைனுக்கு மட்டும் புல்லட் சிம்பிள்ஸ் வரும். அதே மாதிரி ரெண்டாவது பேராகிராஃபில் ஃபஸ்ட் லைனுக்கு வரும். அதை ஃபாலோ பண்ணியிருக்கிற எல்லா லைனுக்குமே என்ன வராதுன்னா புல்லட் சிம்பிள்ஸ் வந்து வராதுங்க. இப்போ நம்பரிங் அதே தாங்க, புல்லட்ஸ் என்ன இருக்கோ அதே தான். பட் என்ன ஆகுனா டிஃப்ரென்ஸ் என்ன ஆகுனா அது டாட்டா டிக்டிக்காக வரும். இது என்ன ஆகுனா கொஞ்சம் பாயிண்டாக வரும். 1 2 3 அப்படின்னு சீக்வன்ஸாக வரும். ஓகேங்களா? அது சீக்வன்ஸாக இல்லாமல் எப்படி ஆர்டராக இருக்காது. ஆனால் இது என்ன சீக்வன்ஸாக 1 அடுத்து 2 3 அந்த மாதிரி வரும். ஓகேங்களா? த அட்ரிபியூட்ஸ் ஆஃப் அப்ளைஸ் ஏ நியூமரல் டு தி ஸ்டார்ட் ஆஃப் தி பேராகிராஃப். இதே தாங்க. இது என்ன ஆகுனா நம்பர் சிஸ்டத்தில் வந்து ஸ்டார்டிங் ஆஃப் த பேராகிராஃபில் ஒவ்வொரு பேராகிராஃபோடையும் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் அப்படின்ட்டு நியூமரல்ஸ் அப்படின்னு நம்பரில் வரும். த நம்பரிங் இஸ் மோர் சூட்டபிள் வென் த டெக்ஸ்ட் டு பி த ப்ரெசென்டட் த சீக்வன்ஸ். அப்போ நம்பரிங்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ரொம்பவும் இந்த வந்து சூட்டபிளாக, அதாவது ஒரு 1000 பேராகிராஃப் வச்சுருந்துச்சுங்க. ஃபஸ்ட்டு பேராகிராஃப் 1 அடுத்து 2 3ன்னு டைப் பண்ணுறதுக்கு போல இந்த 1000 பேராகிராஃபை செலக்ட் பண்ணிக்கிட்டு நம்ம நம்பர்ஸையும் கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு இன்னும் என்ன ஆகும் 1 2 3ன்னு எங்கேயும் மிஸ் ஆகாமல் 1000 வரைக்கும் அதாவே சீக்வன்ஸாக வந்துருங்க. In a numbered list, each paragraph begins with an expression that includes the numbers or letters or separated switches period or parentheses. அதாவது என்ன அப்படின்னா இந்த நம்பர் லிஸ்ட்டை வச்சு என்னென்ன ஒவ்வொரு பேராகிராஃபோட பிகினிங்கில் வந்து என்ன ஆகும் அதை வச்சு நம்பர்ஸையோ அல்ல லெட்டர்ஸ், நம்ம லெட்டர்ஸ்னால் ஏபிசிடி. இப்போ நம்பர்னா 1 2 3, அதே மாதிரி ரோமன் லெட்டர் 1 2 3 இருக்குது. ஏபிசிடினா கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ இதெல்லாம் இருக்குது. அதே மாதிரி வித் பேரந்திசிஸ் செப்பரேட் பண்ணுறதுக்காண்டி என்ன பண்ணுறோம், அப்படி ஏன்னு ஒன்று கொடுத்துருப்போம், அது ஏயில் பேரந்திசிஸ் போட்டு கொடுத்துருப்போம். இந்த மாதிரிலாம் என்ன நினைக்கலாம் இந்த நம்பர் லிஸ்ட்டில் வச்சு கொடுத்துக்கலாம். த நம்பர்ஸ் இன் த நம்பர்டு லிஸ்ட்
is updated automatically when you add or remove paragraph in the list. நம்ம என்னென்ன போகிறோம் அப்படின்னா அந்த நம்பர்ஸை வந்து என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிக்கலாம், எப்பயுமே ஆட் பண்ணிக்கலாம், இல்லை தேவையில்லான்னு வைக்கலாம், ரிமூவ் பண்ணிக்கலாம் லிஸ்ட்லேருந்து. இந்த நம்பரிங் இஸ் குயிக்லி கிரியேட்டட் பை த கிளிக்கிங் ஆன் தி நம்பரிங் ஐக்கான். இந்த நம்பரிங் ஐக்கான் இருக்கு பாருங்க, இந்த இருக்கு பாருங்க, இந்த ஐக்கான்ஸ் என்னது நம்பரிங் ஐக்கான், புல்லட் ஐக்கான் மட்டுமே தான் இருக்கும். அதில் என்ன இருக்குன்னா டாட்டா இருக்குது, இதில் என்னது ரோம் லெட்டர் 1 2ன்னு இருக்கும். இது நம்பர் ஐக்கான். டக்குன்னு குயிக்காக வந்து ஒரு நம்பர் லிஸ்ட்டு கிரியேட் பண்ணணும் அப்படின்னா செலக்ட் பண்ணி இந்த நம்பர் ஐக்கானை கிளிக் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்பரிங்ஸ் வந்து சீக்வன்ஸாக வருங்க. இப்போ ஸ்டைல்ஸ் ஆஃப் புல்லட்ஸ் அண்ட் நம்பரிங். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் அண்ட் இது உருவாக்க போகிறோம் அப்படின்னா நம்ம என்னென்ன போகிறோம் அப்படின்னா பாருங்கள், த டிஃபால்ட் டைப் ஆஃப் புல்லட் இஸ் டாட். டிஃபால்ட்டாக புல்லட்டோட என்ன இருக்கும் அப்படின்னா டாட். அதாவது அந்த ஐக்கான்ஸை கிளிக் பண்ணோம்னா டாட்டாக தான் வரும் ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கு. ஒரு எக்ஸாம்பிள் இங்கே இருக்கு பாருங்க, டாட் வருதா, ஒவ்வொரு லைனோட ஸ்டார்டிங்லேயும் வந்துருக்கும். இந்த மாதிரி வரும் டிஃபால்ட்டாக. அண்டு டிஃபால்ட் டைப்பிங் நம்பரிங் இஸ் 1 to 3. டிஃபால்ட்டாக நம்பர் என்ன இந்த இடத்துல டாட்டுக்கு போல 1 அடுத்து 2 3ன்னு வரும். இன்னமும் நம்மளுக்கு வேறு ஸ்டைல்ஸில் வேணும் அப்படின்னா the styles of bullets and numbering can be changed by applying the following steps. நம்ம வேறு ஸ்டெப்ஸ் வேறு ஸ்டைல்ஸ் நம்மளுக்கு வேணும், புல்லட்ஸ் அண்ட் நம்பரிங்ஸ் வேறு ஸ்டைல்ஸ் வேணும் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த ஃபாலோவிங் ஸ்டெப்ஸை வந்து நம்ம என்னென்ன அப்ளை பண்ணலாம். அப்போ ஃபஸ்ட்டு என்னென்ன போகிறோம் அப்படின்னா செலக்ட் த டெக்ஸ்ட் டு பி புல்லட்டட். அப்போ எந்த டெக்ஸ்ட்டுக்கு நம்ம புல்லட்ஸ் கிரியேட் பண்ண போகிறோமோ அதை ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா செலக்ட் பண்ணணுங்க. எது வரைக்கும் வேணுமோ அது வரைக்கும் என்ன போகிறோம் செலக்ட் பண்ணிக்க போகிறோம். ரெண்டாவது என்ன ஸ்டெப் என்னென்னா ஃபார்மேட் அப்படிங்கிற மெனுவில் போய்ட்டு ஃபார்மேட் ஃபைல் எடிட்னு இருக்கும் பார்த்தீங்களா மெனு பார், அதில் வந்து ஃபார்மேட்டை கிளிக் பண்ணி புல்லட்ஸ் அண்ட் நம்பரிங் அப்படிங்கிற ஆப்ஷனை தேர்ந்தெடுக்கிறோம். ஓகேங்களா, ஃபார்மேட்டில் போய்ட்டு புல்லட்ஸ் அண்ட் நம்பரிங் அப்படிங்கிற ஐக்கான்ஸை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா தேர்ந்தெடுக்கிறோம், செலக்ட் பண்ணுறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டயலாக் பாக்ஸ் மட்டும் வரும். அந்த டயலாக் பாக்ஸில் வந்து என்ன செலக்ட் புல்லட் டேப், இந்த புல்லட்டுங்கிற டேப்பை வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் த புல்லட்ஸ் அண்ட் நம்பரிங் டயலாக் பாக்ஸ் அப்பியர் வேர் டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் ஆஃப் புல்லட்ஸ் ஆர் டிஸ்பிளேடு. அதில் வந்து என்ன ஆகுதுன்னா நிறையா டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் ஆஃப் புல்லட்ஸ் வந்து அப்பியர் ஆகும். அதை கிளிக் ஆன் த ரெக்வயர்ட் ஸ்டைல், நம்மளுக்கு எந்த ஸ்டைல்ஸ் வேணுமோ அதில் வந்து என்ன பண்ணுறோம் கிளிக் பண்ண போகிறோம். லாஸ்ட்டில் என்ன பண்ணுறோம் கிளிக் ஓகே பட்டன். ஓகே பட்டனை கொடுத்தோம்னா அந்த ஸ்டைல்ஸ்க்கு அப்படியே மாறிடும். இல்லைனா எப்பயுமே டிஃபால்ட்டாக இருக்கு பாருங்கள், இது ஒரு பேராகிராஃப். இந்த பேராகிராஃபோட ஸ்டார்டிங்கில் வந்து என்ன இருக்குன்னா டாட் வந்துருக்கு, 2வது லைன்லாம் டாட் வரல, 3வது லைனில் வரல. அடுத்து பாருங்கள் இந்த லைனில் ஃபஸ்ட் வந்துருக்கு. அதாவது ஒரு பேராகிராஃபோட ஸ்டார்டிங்லேயோ இல்லை லைனோட ஃபஸ்ட்லேயோ என்ன ஆகும் புல்லட்ஸ் கிரியேட் ஆகும். ஒவ்வொரு லைனுக்கும் புல்லட்ஸ் வந்து கிரியேட் ஆகாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த புல்லட் நம்பரிங் டயலாக் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கும், இந்த இருக்குது பார்த்தீங்களா. இந்த புல்லட்ஸ் அண்ட் நம்பரிங் டயலாக் பாக்ஸ் வந்து இதாங்க புல்லட்ஸ் அண்ட் நம்பரிங் டயலாக் பாக்ஸ். அதில் இது டேப் என்ன சார் டேப்னா இது ஒரு டேப்பு, இது நம்பரிங் டைப் டேப்பு, இது அவுட்லைன், கிராஃபிக்ஸ், பொசிஷன், ஆப்ஷன்ஸ் அப்படின்னு நிறையா இருக்குங்க. இதில் புல்லட்ஸ்ங்கிற டேப்பை கிளிக் பண்ணுறோம். இதுதான் ஸ்டைல்ஸ், நிறையா ஸ்டைல்ஸ் இருக்குங்க. எப்போயுமே டிஃபால்ட்டாக இதெல்லாம் இருக்கும். இல்லை டாட்டுக்கு வந்து பெரிய டாட்டா வேணும், இல்லை இந்த மாதிரி வேணும், இல்லை இந்த மாதிரி ரெக்டாங்கிள் டைப்பில் வேணும், இல்லைன்னா ஏரோ டைப்பில் வேணும், இந்த மாதிரி வேணும் அப்படின்னா டிக்கு வேணும் அப்படின்னா இதை செலக்ட் பண்ணிக்கிட்டு கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஓகேன்னு கொடுத்தோம்னா நம்மளுக்கு என்ன ஆகுன்னா சேஞ்ச் ஆகிருங்க. ஓகேங்களா, இது புல்லட்ஸை வந்து க்ரியேட் பண்ணுறது. அடுத்து பார்த்தீங்கன்னா டு அப்ளை நம்பரிங் அப்படியே வந்து அப்ளை பண்ண போகிறோம். இப்போ புல்லட்ஸுங்கிறப்ப டாட்டா வரும். வேறு ஸ்டைல்ஸ் வேணும்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், வேறு ஸ்டைல்ஸில் மாற்றிக்கலாம். இதுதான் டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் இருக்குது. எந்த ஸ்டைல் வேணுமோ கிளிக் பண்ணிவிட்டு நம்ம ஓகே கொடுத்தா போதும். இப்போ நம்ம அடுத்து என்னென்ன போகிறோம் அப்படின்னா நம்பரிங். அதே தாங்க செலக்ட் த டெக்ஸ்ட் டு பி நம்பர்டு. நம்பர் கொடுக்கக்கூடிய டெக்ஸ்ட்டை வந்து நம்ம என்ன போகிறோம் அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கிறோம். இங்கே பாருங்கள் இங்கே வந்து நம்பர்லேயே கொடுத்துருக்கோம். எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள் ஃபஸ்ட் லைனில் 1, அடுத்து 2, அடுத்து 3, 4, 5, 6 அப்படின்னு டிஃபால்ட்டாக என்ன ஆகும் 1 2 3 4 5 6ன்னு எத்தனை லைன் இருந்தாலும் அந்த லைனுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்பரிங் கிரியேட் ஆகிட்டே இருக்குங்க. ஆனால் இந்த நம்பர் வந்து 1 2 3 வேணாம் சார், எனக்கு ஏபிசிடியில் வேறு சேல்ஸ் வேணும் சார் அப்படின்னா அப்போ தான் நம்ம ஃபாலோவிங் ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ண போகிறோம். செலக்ட் பண்ணிட்டோமா டெக்ஸ்ட்டை. ரெண்டாவது என்னென்ன போகிறோம் அப்படின்னா ஃபார்மேட் புல்லட்ஸ் அண்ட் நம்பரிங். ஃபார்மேட்டில் போய்ட்டு புல்லட்ஸ் அண்ட் நம்பரிங்கிறத தேர்ந்தெடுக்கிறோம். தேர்ந்தெடுத்துட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் புல்லட்டுங்கிற டேப்பை செலக்ட் பண்ணோம். இதில் வந்து என்ன நம்பரிங் டைப் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணிவிட்டு அதான் அந்த புல்லட்ஸ் அண்ட் நம்பரிங் டயலாக் பாக்ஸ் வந்து அஃபியர் ஆகுங்க. அதில் நிறையா இது டேப் இருக்குது. அதில் வந்து எதாவது தேர்ந்தெடுக்கலாம். இந்த நம்பரிங் டைப்ங்கிற டேப்பை வந்து செலக்ட் பண்ணுறோம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த 3வது பாயிண்ட் வந்து 4வது வந்துருக்கணும், 4வது பாயிண்ட் 3வது வந்துருக்கணும். அப்போ தான் கரெக்ட். ஓகேங்களா, நீங்கள் எழுதும்போது கூட அப்படி மாற்றி எழுதிக்கலாம். அடுத்து கிளிக் ஆன் த பர்டிகுலர் ஸ்டைல். நம்ம எந்த ஸ்டைல்ஸ் வேணுமோ அதில் வந்து என்ன கிளிக் பண்ணிவிட்டு கிளிக் ஓகே பட்டன் கொடுத்தோம்னா அந்த ஸ்டைல்ஸ்க்கு மாறும். இப்போ பாருங்கள்
இதாங்க இப்போ டிஃபால்ட்டாக 1 2 3ன்னு 1 2 3ல ஒரு பேரண்டிஸ் போட்டு வச்சுருக்கான். இங்கே நார்மலாக 1 2 3ன்னு இருக்குது. இங்கே 1 2 3ல வந்து இப்போ 2 பக்கம் பேரண்டிஸ் இருக்குது. இது ரோம் லெட்டர் 1 2 3 இருக்குது. இது கேபிட்டல் ஏபிசிடி, இது ஸ்மால் ஏபிசிடி, கேபிட்டல் ஏபிசி ஸ்மால் ஏபிசிடிலே இந்த ரோம் லெட்டர் போட்டிருக்கு. இந்த மாதிரி நிறைய ஸ்டைல்ஸ் இருக்கும். இதில் நம்மளுக்கு எந்த ஸ்டைல்ஸ் வேணுமோ அதை கிளிக் பண்ணிவிட்டு ஓகேன்னு கொடுத்தோம்னா அது என்ன அந்த செலக்டிங் டெக்ஸ்ட்டு வந்து நம்பர்ஸாக மாறும். ஓகேங்களா? இதுதான் என்னதுன்னா இந்த நம்பர் லிஸ்ட்டை கிரியேட் பண்ணுறது. ஓகேங்களா? இதில் எந்த இது வேணுமோ உங்களுக்கு அந்த டயலாக் பாக்ஸில் ஒன்று கிளிக் பண்ணிவிட்டு ஓகேன்னு கொடுத்தோம்னா நம்பராக மாறிடும். ஓகேங்களா? நம்பரிங் ஸ்டைல்ஸில் வந்து இதான் டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் இருக்குது. இந்த பாருங்க, அங்கே வந்து புல்லட்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு புல்லட் டேப்பை கிரியேட் பண்ணுவோம். இது புல்லட் டேப். இங்கே நம்பரிங் கிரியேட் பண்ணுறதுக்கு நம்பரிங் டேப். ஆனால் கமாண்ட் என்னென்னா ரெண்டுக்குமே இருந்தால் புல்லட்ஸ் கிரியேட் பண்ணாலும் சரி, நம்பர் கிரியேட் பண்ணாலும் சரி, கமாண்ட் என்ன அப்படின்னா ஃபார்மேட் புல்லட்ஸ் அண்ட் நம்பரிங். இதை மறந்துடக்கூடாது. இந்த இருக்குது பார்த்தீங்களா, ஃபார்மேட் bullets and numbering. Sometimes some question கூட கேட்கலாம், how will you create a bullet list, which command is used for bullet list அப்படின்னு கேட்பேன். create a bullet list அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன போகிறோம் அப்படின்னா ஃபார்மேட் புல்லட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பான், ஃபார்மேட் நம்பரிங் கொடுத்துருப்பான், ஃபார்மேட் புல்லட்ஸ் அண்ட் நம்பரிங் கொடுப்பான். நம்ம உடனே புல்லட்னா புல்லட் மட்டும் கொடுக்கக்கூடாது, ஃபார்மேட் புல்லட்ஸ் அண்ட் நம்பரிங் ரெண்டுமே ஒரே இதுதான். புல்லட் கிரியேட் பண்ணாலும் சரி, நம்பர் கிரியேட் பண்ணாலும் சரி, ரெண்டுமே என்னது புல்லட்ஸ் அண்ட் நம்பரிங். அதில் டயலாக் பாக்ஸில் போய்ட்டு புல்லட்னா புல்லட் டைப்பை கிளிக் பண்ண போகிறோம், நம்பரிங்னா நம்பரிங் டைப்பை கிளிக் பண்ண போகிறோம். ஓகேங்களா? கமாண்ட் வந்து ரெண்டுக்குமே சேம் தான். இந்த புல்லட்ஸ் அண்ட் நம்பரிங்ஸ் ஆப்ஷன்ஸ் அவைலபிள் அண்டர் தி டேஸ்ட் மெனு அப்படின்னு கூட கேட்பான். என்ன மெனு? ஃபார்மேட் மெனு. அடுத்து டர்னிங் ஆஃப் புல்லட்ஸ் அண்ட் நம்பரிங். இப்போ நம்ம புல்லட் அண்ட் நம்பர் லிஸ்ட்டை வந்து கொடுத்துட்டோங்க, அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். நம்ம நார்மலாக இருக்க டாட்டாலாம் வேணாம், சும்மா நார்மலாக இருந்தால் போதும் அப்படின்னா மறுபடியும் என்ன பண்ணிக்கலாம், நார்மலாக கொண்டு வந்துக்கலாம். அதுக்கு தான் நம்ம என்ன போகிறோம் அப்படியா, as you can quickly add the bullets or numbers existing text by clicking on icons. The bullets and number can be removed easily. நம்ம என்ன போகிறோம், ஏற்கனவே நமக்கு bullets and number கொடுத்துருக்கிறத செலக்ட் பண்ணிக்கிட்டு அந்த ஐக்கான்ஸை போய் கிளிக் பண்ணோம்னா நாங்கள் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆல்ரெடி கிரியேட் ஆனது ரிமூவ் ஆயிடும். இப்போ பாருங்கள், அதுக்கு என்ன ஆப்ஷன், செலக்ட் த டெக்ஸ்ட் வேர் த புல்லட்ஸ் அண்ட் நம்பர்ஸ் டு பி ரிமூவ்டு. ஃபஸ்ட்டு நம்ம புல்லட்ஸ் நம்பர் கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை நம்ம என்ன போகிறோம் அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கிறோம். ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னா கிளிக் ஆன் த புல்லட்ஸ் ஐக்கான். நம்ம புல்லட் ஐக்கானை கிளிக்தோம்னா அது புல்லட்ஸ் கிரியேட் பண்ணியிருந்தால் என்னாங்க, அந்த புல்லட்ஸ் ரிமூவ் ஆகும். அதே மாதிரி நம்பரிங் ஐக்கான்ஸ் கிளிக் பண்ணோம்னா அந்த நம்பர் கொடுத்தோம்னா என்னாங்க, அந்த நம்பர் ரிமூவ் ஆயிடும். இதுதான் புல்லட்ஸ் அண்ட் நம்பர் வந்து ஆல்ரெடி கிரியேட் ஆச்சுன்னா மறுபடியும் அதை ரிமூவ் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ். ஓகேங்களா? இந்த கிளாஸில் புல்லட்ஸ் அண்ட் நம்பரிங் முக்கியமான 5 மார்க் கொஸ்டின் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு வந்து புரியலைன்னா கால் பண்ணி கேட்டுக்குங்க. ஓகேங்களா? எக்ஸாமுக்கு தான் நல்லா படித்து எழுதிருப்பீங்க, பேப்பர் கரெக்ஷன் பண்ணி தருவோம். பார்த்து நேராக வரும்போது டவுட்ஸ்னாலும் கேட்டுக்குங்க. தேங்க்யூ.